இந்த டாபிக்ல ஹோம் மெனுல இருக்க பேராகிராஃப் டேப் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணும்போது நம்ம டைப் பண்ற கண்டென்ட்டை பார்க்க நீட்டா அலைன் பண்ணி பிரசன்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஈவன் இதுல நீங்க எல்லாமே உங்க டாக்குமெண்ட்ல பேராகிராஃபாவே கொடுத்திருந்தீங்கன்னா பார்க்க நீட்டா இருக்காது. ஒரு சிலதை நம்ம என்ன பண்ணுவோம், பாயிண்ட்ஸா டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த பேராகிராஃப் டேப்ல தான் நம்ம கொடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, நம்மளோட பேராகிராஃப் வேணுங்களா? நான் வந்து இந்த கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக என்னோட டம்மி பேராகிராஃப்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். டம்மி கண்டென்ட்டுக்கு நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், ஈக்குவல் கொடுத்துட்டு rand அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட டம்மி கண்டென்ட் ஓபன் ஆயிடும். சோ இதுலயுமே நமக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். இப்போ எனக்கு பேராகிராஃப்ஸ் வந்து இங்க வந்து 4 பேராகிராஃபா ஓபன் ஆயிருக்கு. அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு ஒரு 2 பேராகிராஃப் இருந்தா போதும். ஆனா லைன் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கமெண்ட்லயே நம்ம பிளேஸ் பண்ணலாம். ரேண்ட் அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கொடுக்குற நம்பர் எதுக்காகனா எத்தனை பேராகிராஃப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஒரு 2 பேராகிராஃப்ஸ் வேணும், அதனால நான் 2 அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். கமா இதுல எனக்கு அந்த ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஒரு 7 லைன்ஸ் எனக்கு கிரியேட் ஆகணும். ஸோ 7 அப்படிங்கறதையும் கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி நான் என்டர் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு 2 பேராகிராஃப் மட்டும் ஓபன் ஆயிருக்குங்களா? ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் பாருங்க நமக்கு 7 லைன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு ஓபன் ஆகுற அந்த டம்மி கண்டென்ட்டையும் நம்மளால ஆல்டர் பண்ண முடியும். ஈவன் இதுல எனக்கு இங்கிலீஷ் மாதிரி வேண்டாம், லத்தீன் டெக்ஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு லோரம் அப்படிங்கறத நீங்க கொடுத்துட்டு ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து நீங்க என்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லத்தீன் டெக்ஸ்டும் ஓபன் ஆகும். இதுலயுமே நீங்க என்ன பண்ணலாம், எத்தனை பேராகிராஃப்ஸ் வேணும் அப்படிங்கிற கவுண்ட் கொடுக்கலாம். லோரம் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டு பிராக்கெட்ஸ்ல என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணும் அப்படிங்கிற கவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா 5 அப்படிங்கறத கொடுத்து க்ளோஸ் பண்ணி நீங்க என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க கம்பல்சரி 5 பேராகிராஃப்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். லத்தீன் டெக்ஸ்ட்ல வந்து உங்களுக்கு லைன்ஸ் கம்மியா தான் இருக்கும். இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கும் போது நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நார்மல் பேராகிராஃபே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க ரேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப்ஸ் வேணும் அப்படிங்கிற கவுண்ட்டும் நீங்க கொடுத்துக்கலாம். டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா 4 பேராகிராஃப் ஓபன் ஆகும். நான் கொடுத்த மாதிரி நீங்க கமெண்ட்ஸ் கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட பேராகிராஃப்ஸ் நான் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பேராகிராஃப்ஸ் கொடுத்துட்டேன். இதே மாதிரி என்னோட ஃபுல் டாக்குமெண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்காது. இப்போ இதுல எனக்கு டைப் பண்ணிட்டே இருக்கும் போது எனக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி தேவைப்படுது, அதையும் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இதுல வந்து நம்ம கோர்ஸ் நேம்ஸ் எல்லாமே டைப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். டாலி, வேர்ட், எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதுல நான் வந்து என்ன பண்றேன்னு பாருங்க, ஒரு 4 லைன் டைப் பண்ணிருக்கேன். இது 4மே எனக்கு இப்படி பேராகிராஃபா வரக்கூடாது, எனக்கு பாயிண்ட்ஸ் மாதிரி டிஸ்பிளே பண்ணணும். சோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஐகான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது என்ன அப்படின்னா புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புல்லட்ஸ்னா என்னன்னா நார்மலா எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஒன்னு ஸ்டார் மாதிரி பிரிண்ட் பண்ணுவோம், இல்ல டிக் மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிம்பிள்ஸா யூஸ் பண்றதுதான் புல்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிராப் டவுனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு சில டிசைன் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நம்ம எந்த லைன்ல ஆரோ பாயிண்டர் வச்சிருக்கோமோ அதுக்கு மட்டும் தான் கிரியேட் ஆகும். இப்போ எனக்கு இது ஃபுல்லாவே வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்களோட எல்லா லைன்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புல்லட்ஸ் போயிட்டு இந்த டிசைன் மேல ஹோவர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு டிஃபால்ட்டா அதை கிரியேட் பண்ணி காட்டும். இல்ல எனக்கு இங்க இருக்க எதுவுமே பிடிக்கல அப்படின்னா டிஃபைன் நியூ புல்லட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா, இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபைன் நியூ புல்லட் விண்டோ ஓபன் ஆகும். புல்லட்ஸை நம்ம 3 விதமா டிக்ளேர் பண்ணலாம். ஒன்னு வந்து சிம்பிள்ஸ், இன்னொன்னு பிக்சர்ஸ், இல்லைன்னா டிஃபால்ட்டா இருக்கிறத யூஸ் பண்ணலாம். இதுல ஃபாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த புல்லட்டோட டிசைன், அதாவது என்ன ஃபாண்ட்ல வேணும், என்ன கலர்ல வேணும் அப்படிங்கறத நீங்க டிஃபைன் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சிம்பிள் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா இருக்க நிறைய சிம்பிள்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிப்பாங்க. ஈவன் மேக்ஸும் உள்ள வரும். ஸோ எனக்கு வந்து இந்த சைமா சிம்பிள் தேவைப்படுது, இல்ல அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஹாட் அண்ட் சிம்பிள் வேணும், இல்ல காப்பிரைட் சிம்பிள் வேணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க எந்த சிம்பிள் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம கீழேயும் பாருங்க நமக்கு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இங்க இருக்க எந்த சிம்பிளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வேண்டாம், அதுக்கு பதிலா எனக்கு பிக்சர் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, இந்த பிக்சர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நமக்கு வந்து ப்ரௌஸ் பண்றதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது உங்க சிஸ்டம்ல இருக்க டிஃபால்ட் பிக்சர்ஸ் ஏதாவது நீங்க யூஸ் பண்றதா இருந்தா ஃப்ரம் ய ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இங்கேயே வந்து பிங் சர்ச்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதாவது இவங்க ஒரு சில கேட்டகரி வச்சிருப்பாங்க, அதுல இருக்க ஏதாவது ஒரு இமேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாருங்க பிங் இமேஜ் சர்ச் அப்படிங்கறத கிளிக் பண்றேன்.
டிஃபால்ட்டா எனக்கு பாருங்க ஒரு சில கேட்டகரிஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த கேட்டகரிஸ்ல இருந்து ஏதாவது பிக்சர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து பாருங்க ஃப்ளவர்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளவர் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க ஒரு சில பிக்சர்ஸ் காமிப்பாங்க. இதுல ஏதாவது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பிக்சர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க இன்சர்ட் கொடுத்தா போதும், உங்களுக்கு அந்த பிக்சர் டவுன்லோட் ஆயிடும். இப்போ நீங்க இது இந்த பாயிண்ட்டுக்கு பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ப்ரிவியூவும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இல்ல எனக்கு பிக்சர் வேண்டாம் நான் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படினாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த ஹார்ட் அண்ட் சிம்பிள் வேணும் அப்படின்னா அந்த ஹார்ட் சிம்பிள் நீங்க யூஸ் பண்ணிட்டு ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க பாயிண்ட்ஸ்ல இந்த மாதிரி கிரியேட் ஆயிடும். இப்போ இதுல ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காகனா, இப்போ நீங்க யூஸ் பண்ற அந்த சிம்பிள் என்ன கலர்ல வேணும் என்ன ஃபாண்ட்ல வேணும்ங்கறத டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா பாருங்க ஃபாண்ட்ல சிம்பிள் செலக்ட் ஆயிடும். இப்போ இதுல நீங்க ஏதாவது கலர் கொடுக்குறீங்க அப்படினாலும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இதுல நான் அண்டர்லைன்லாம் பண்ண போறது இல்ல, ஃபாண்டோட கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க நான் என்ன பண்றேன் பர்பிள் சூஸ் பண்றேன். கொடுத்தீங்கன்னா அந்த சிம்பிள் பாருங்க உங்களுக்கு ப்ரிவியூல பர்பிள் வருதுங்களா. இது எனக்கு டிஃபால்ட்டா நான் சிம்பிள்னு கிரியேட் பண்ணா எனக்கு இந்த கலர்ல தான் வேணும் அப்படின்னா செட் அஸ் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இப்போ நான் ஓகே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பாருங்க இப்போ எனக்கு கலர் வேரியஸா தெரியல அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்க கலர் கொடுக்குறேன், ரெட் கலர் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா இங்க பாருங்க உங்களோட புல்லட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ரெட் கலர்ல வரும். சிம்பிளை பொறுத்தவரையில ரைட்டிங் ஸ்டைல் வந்து நம்ம கொடுத்தாலும் நமக்கு அவ்வளவா பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு இந்த புல்லட்ஸுக்கு கீழே அண்டர்லைனும் பண்ணி வேணும் அப்படின்னா அதே ஃபாண்ட்ஸ்ல போயிட்டு இந்த அண்டர்லைன் ஸ்டைல்னு இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துட்டு நீங்க ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஒவ்வொரு சிம்பிளுக்கு கீழேயுமே பாருங்க எனக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டும். இந்த மாதிரி ஸ்டைல் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இதுலயே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் எடுத்துக்கும், அதுதான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். சோ இந்த சிம்பிளோட அலைன்மெண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்க டிஃபால்ட்டா லெஃப்ட் சைட் செட் பண்ணிருப்பாங்க. இதுல உங்களுக்கு சென்டர் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, ரைட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல எந்த அலைன்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த அலைன்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நீங்க ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா உங்க பாயிண்ட்டுக்கு நீங்க என்ன மாதிரி சிம்பிள் டிஃபைன் பண்ணீங்களோ அந்த சிம்பிள் கிரியேட் ஆயிடும். இல்ல எனக்கு டிஃபால்ட்டா இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம யூஸ் பண்ண அந்த கலர் ஃபார்மேட் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் டிஸ்ப்ளே ஆகுது. இல்ல எனக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், திரும்ப டிஃபைன் நியூ புல்லட்ஸ்லயே போயிட்டு உங்களோட ஃபாண்ட்ல இந்த இடத்துல இந்த ஸ்டைல் வந்து நீங்க நன் கொடுக்கணும். அதே போல கலர் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோ டிஃபால்ட்டா என்ன கிரியேட் ஆகுமோ அது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். இப்போ நான் ஓகே பிரஸ் பண்றேன், இங்க பாருங்க ப்ரிவியூல எனக்கு காமனா ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட்டா செட் பண்ணும்போது எப்படி புல்லட்ஸ் வருமோ அந்த டிசைனுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ இதை நான் கொடுத்துட்டு ஓகே பிரஸ் பண்ணனா பாருங்க அந்த அண்டர்லைன் கலர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இதே ஆப்ஷன் தான் நமக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸா இல்லாம ஒரு ஆர்டரா நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ABCD 1 2 3 இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல வேணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது அடுத்த ஆப்ஷன், அதாவது நம்பரிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்பரிங் ஃபார்மேட்டை பொறுத்தவரையில நமக்கு 1 2 3 ABCD இல்ல அப்படின்னா ரோமன் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல இருக்க எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு இங்க கொடுத்திருப்பாங்க. பிளஸ் வந்து பாருங்க அந்த நம்பர்லயே பாயிண்ட் வைக்கிறீங்களா இல்ல வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் கொஞ்சம் 1 2 3 கீழே இறங்கி வரணுமா இல்ல இந்த பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே நீங்க டிஃபைன் பண்ணலாம். டிஃபைன் நியூ நம்பர் புல்லட்ஸ் போனீங்கன்னா சேம் அதே ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்பர் ஆப்ஷனை பொறுத்தவரை நமக்கு இவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம் இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பாயிண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க ப்ரிவியூ பாருங்க சேஞ்ச் ஆகும். இதுலயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா லெஃப்ட் அலைன்மெண்டா சென்டரா ரைட்டான்னு கொடுத்துக்கலாம். ஈவன் ஃபாண்டோட ஸ்டைலையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுங்கும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஸ்கிப் பண்ணிட்டு டிஃபால்ட்டா இருக்க 1 2 3 ஃபார்மட்ஸ் ஏதாவது யூஸ் பண்றதா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க டாலியில நான் எடுக்கிற வெர்ஷன்ஸ் எல்லாம் நான் மென்ஷன் பண்ண போறேன்னா நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணீங்கன்னா அடுத்த பாயிண்டா கிரியேட் ஆகும். இல்ல எனக்கு டாலிக்குள்ள இருக்க பாயிண்ட் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள போகுது அப்படிங்கும்போது நீங்க டாக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பாருங்க புல்லட்ஸோட சிம்பிள் உங்களுக்கு மாறிடும். இதை என்ன சொல்லுவோம்னா மல்டி லெவல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஆப்ஷன் தான் பாருங்க இங்க பக்கத்துல கொடுத்திருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து என்னன்னா சிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ சிம்பிள் லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணதுனால அதுக்கு ரிலேட்டடா இருக்க டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு ஓபன் ஆயிட்டு இருக்கும். இப்போ எனக்கு இதுல வந்து பாருங்க கரண்ட் லிஸ்ட் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வச்சிருக்க அந்த ஃபிளார் டிசைன், அதுல ஒரு டாப் கொடுத்து மல்டி லெவல் யூஸ் பண்ணாங்கன்னா சர்க்கிள், அந்த மல்டி லெவல்லயும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க நான் ERP அப்படிங்கறத டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணேன்னா எனக்கு நார்மல் அந்த சர்க்கிள் புல்லட் ஓபன் ஆகுதுங்களா. இதுக்குள்ள இருக்க இன்னொரு பாயிண்ட் நான் டிஃபைன் பண்றேன்னா நீங்க ஒரு டாப் கொடுத்தா போதும் அடுத்த பாயிண்ட் வந்துரும். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா
ERP-ல 9 அப்படிங்கிறது 6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6 கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா 7. 6க்குள்ள பாயிண்ட் போகுதுன்னா திரும்ப ஒரு புல்லட். ஸோ நீங்க லெவல் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ ஓப்பன் ஆயிருக்க இந்த மல்டி லெவல் லிஸ்ட் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, அதுக்கு பதிலாக நான் நம்பரிங் ஆர்டர் மாத்திக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இதுல பாயிண்ட் இல்லை, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களோட மல்டி லெவல் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க மல்டி லெவல் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டரை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா ஒரு ஸ்டைல நான் கொடுக்க போறேன்னா டிஃபைன் நியூ ஸ்டைலுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஆல்ரெடி அங்க இருக்கிறதே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க நான் என்ன யூஸ் பண்றேன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு மாத்தணும் அப்படின்னா டிஃபைன் நியூ ஸ்டைல் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது செலக்ஷன்ல இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் லெவல் செலக்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணும் அப்படிங்கறது இங்க சூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பதிலா நான் நம்பரிங் சூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க நம்பரிங் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எனக்கு இந்த செகண்ட் லெவல்ல சூஸ் பண்ணணும். சோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், செகண்ட் லெவல்ல கொடுத்துட்டு இதுல உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணும்ங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல வந்து பாருங்க இந்த புல்லட் ஆரோ வேணும் அப்படின்னா இந்த புல்லட் ஆரோ சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட லெவல் லிஸ்டோட ஃபார்முலாவை நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். இதை நான் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே பிரஸ் பண்ணனா இங்க பாருங்க நான் கொடுத்த ஸ்டைல்ல சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா. இது வந்து நம்மளா டிஃபைன் பண்றது. சோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி நான் மல்டி லெவல் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெனு என்னன்னு பாருங்க, இதுல இன்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இன்டென்ட்ங்கிறது நம்ம நார்மலா பேப்பர்ல ஒரு கண்டென்ட் டைப் பண்றோம்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் உள்ள தள்ளி கிரியேட் பண்ணுவோம். இல்ல எனக்கு இந்த பேராகிராஃபே கொஞ்சம் உள்ள தள்ளி தான் கிரியேட் ஆகணும் அப்படின்னா அதை தான் நம்ம இன்டென்ட்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த பேராகிராஃப் கிரியேட் ஆகணுங்களா, இப்போ இதுல நீங்க இங்க ஆரோவை வச்சுட்டு இங்க இன்டென்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது டிக்ரீஸ் பண்றது, எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னா செகண்ட் ஐகான். ஸோ இந்த இன்க்ரீஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ண ஓவராலா அந்த பேராகிராஃபே அந்த பிளேஸ் அந்த டாக்குமெண்ட்ல இருந்து உங்களுக்கு மூவ் ஆகும். சோ நீங்க எவ்வளவு தூரம் இன்டென்ட் கிரியேட் பண்றீங்களோ அது வரல உங்களுக்கு பேராகிராஃப் மூவ் ஆகும். இல்ல எனக்கு இது வேண்டாம் நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஓவரால் பேராகிராஃபுக்கே ஒரு இன்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஐகான்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து A to Z, இது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றது. அதாவது இப்ப நம்ம ஒரு நேம் டைப் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன்னா ராம் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அனு அப்படிங்கிற நேம் டைப் பண்றேன். அடுத்தது தேவாங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா ஷாம் அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். இப்போ நான் டைப் பண்ணிருக்க இந்த நேம் லிஸ்ட்ல எதுவுமே எனக்கு என்ன இல்லை அப்படின்னா ஒரு ஆர்டர் அல்ல. அதாவது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு ஒண்ணு சொல்லுவோம். ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் எனக்கு பேரெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க டைப் பண்ண எல்லா நேமையும் சூஸ் பண்ணிட்டு இங்க A to Zன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஷார்ட் லிஸ்ட் பண்றது. இப்போ நீங்க டைப் பண்ணது பேராகிராஃபா டைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது செலக்ஷன்ல இருக்கும். இதுலயே வந்து பாருங்க நீங்க என்ன பண்ணலாம்னா ஹெட்டிங்கும் சூஸ் பண்ணலாம், இல்ல ஃபீல்டுங்கிற ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். ஹெட்டிங் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல நான் டைப் பண்ணிருக்கிறது பேராகிராஃப்ஸ் தான். இதுல எப்படி பேராகிராஃப்ஸ்னு அதை எடுத்துக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்டர் பிரஸ் பண்றீங்க இல்லைங்களா, ஒவ்வொரு லைன்ல வச்சு நீங்க என்டர் கொடுக்கும் போதும் அதை வந்து ஒரு தனி பேராகிராஃபா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். சோ இப்ப பேராகிராஃப் கரெக்டா வந்து நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இதுல நமக்கு வந்து பாருங்க டெக்ஸ்ட் நம்பர் டேட்னு 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல டெக்ஸ்ட்ங்கிறது தான் நம்ம சூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட்ங்கிறத கொடுத்துருங்க. அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங், உங்களுக்கு இசட்ல இருந்து ஏ போகணும் அப்படின்னா டிசெண்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு A to Z தான் வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்க அசெண்டிங் செலக்ஷன்ல நீங்க விட்டுறலாம். சோ அசெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ஷன்ல வச்சுட்டு நீங்க ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க டைப் பண்ண டெக்ஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடும். ஓகே இப்போ நீங்க இந்த மாதிரி ஆல்பபெட் பண்ணிட்டீங்க. இதே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு அனுங்கிற நேம் இருக்குங்களா, இதுலயே வந்து பாருங்க நான் ஆர்த்தி அப்படிங்கிற பேரும் கொடுக்குறேன். AA அவங்க பேருக்கு யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி எனக்கு அதை அலைன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சேம் மறுபடியும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அதே A to Zல அசெண்டிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஆர்த்தி நேம் வருது. எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் லெட்டர் A, சோ ரெண்டு பேத்தோட பேர்லயும் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் அசெண்டிங்ல டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அது எதுக்கு போகும்னா செகண்ட் லெட்டரை சூஸ் பண்ணும். செகண்ட் லெட்டர்ல வந்து பாருங்க ஆல்பபெட்டிக் படி இவங்க தான் ஃபர்ஸ்ட் வராங்க. ஏதானே நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். சோ அதனால ஆர்த்தியோட நேம் மேல போயிடும். ஒரே லெட்டர்ல இருக்கு அப்படின்னா அதை அடுத்து கன்சிடர் பண்றது செகண்ட் லெட்டரை கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் ஷார்ட் லிஸ்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இதே நான் வந்து 1 to 3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அதாவது நான் என்ன பண்றேன்னா ஒரு 4 நம்பர் டைப் பண்றேன். இந்த நம்பர்ல எனக்கு வந்து ஸ்மாலஸ்ட் டு கிரேட்டஸ்ட் தான் போகணும். ஓகேங்களா, சோ அப்ப அந்த மாதிரி போகணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு 152 இருக்கு. அது கரெக்டா தான் இருக்கு. இதுல வந்து பாருங்க நான் 95 கொடுத்திருக்கேன். சோ இப்ப எனக்கு இங்க இருக்க இந்த 5 நம்பர்ஸ்ல எனக்கு வந்து சின்ன நம்பர் எது, அதாவது
ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்க்கு எனக்கு போகணும். ஸோ அதனால எல்லா நம்பரையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். A to Z அப்படிங்கறத நான் சூஸ் பண்றேன். இங்க பாருங்க டைப்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்பர்னு சூஸ் பண்ணிடுச்சுங்களா. அசெண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். இதை நீங்க ஓகே பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க ஸ்மால் நம்பர்ல இருந்து எனக்கு லார்ஜ் நம்பருக்கு போயிடும். இல்ல எனக்கு லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் போகணும், அதாவது ஹையஸ்ட் டு எனக்கு லோயஸ்ட்க்கு போகணும் அப்படின்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே A to Z கொடுத்துட்டு நான் டிசெண்டிங் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்படியே வந்து என்ன ஆகும், ரிவைஸ்க்கு மாறிடும். அதாவது ஹையஸ்ட் டு லோயஸ்ட்க்கு நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், நம்பரும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, ஷோ அண்ட் ஹைட், அதாவது பேராகிராஃப் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்றீங்க, அதுல வந்து டைப் பண்ணும் போது ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோ இல்ல அன்வான்ட் டேப் என்டர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருக்கமா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிளை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஐகானை பொறுத்தவரையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏதாவது பேராகிராஃப்ல தேவையில்லாத இன்டென்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதை ஐடென்டிஃபை பண்ணிடும். அதாவது அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, நீங்க உங்களோட ஃபுல் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு தடவை நம்ம என்டர் பிரஸ் பண்ணும் போதும் நமக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கர் ஐகானை கிளிக் பண்ணும். சோ இந்த ஐகான் வருதுன்னா அந்த இடத்துல நீங்க என்டர் கீ யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது மீன் பண்ணிடும். அதே போல பாருங்க, நம்ம ஒரு பேராகிராஃப்ல ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவுல இருக்க டிஃபரெண்ட்டை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். சப்போஸ் நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்க டாட் லைன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதே போல நீங்க டாப் கீயை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த அண்டுக்கு நடுவுல நான் டாப் கொடுத்தேன்னா பாருங்க எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆரோ கிரியேட் ஆகும். தெரியுதுங்களா. சோ இந்த மாதிரி ஒரு ஆரோவை கிரியேட் பண்ணும். சோ ஆரோ இருந்துச்சுன்னா நம்ம டாப் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது மீன் பண்ணும். இது மாதிரி நீங்க எங்கெங்கெல்லாம் என்டர் பிரஸ் பண்றீங்க, எங்கெல்லாம் ஸ்பேஸ் விடுறீங்களோ அந்த எல்லா இடத்துலயும் என்ன பண்ணும், இந்த மாதிரி சிம்பிள்ஸை கிரியேட் பண்ணும். சோ அப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவுல நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்திருந்தோம்னா நிறைய டாட் லைன்ஸ் வந்திருக்கும். சோ அப்ப இந்த இடத்துல எல்லாம் தப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணிருக்கலாம். ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டுக்கு நடுவுல ஒரே ஒரு டாட் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கரெக்டா கொடுத்திருக்கோம். இல்ல நிறைய டாட்ஸ் இருக்கு, இல்ல ஒரு தேவையில்லாம ஒரு என்டர் பிரஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு மீன் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை ஆல்டர் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இப்ப எனக்கு இது வேண்டாம், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னா திரும்ப அதே ஐகானை கிளிக் பண்ணீங்கனாலே போதும், அந்த மார்க்கர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். இந்த ஆப்ஷனை நான் எதுக்கு யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ண போறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு காலேஜ்ல எல்லாம் தீசிஸ் மாதிரி நீங்க பிரசன்ட் பண்றீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்க டாக்குமெண்ட் ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு தேவையில்ல அப்படின்னா திரும்ப இந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க, அந்த மார்க்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். இல்ல நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, டைப் பண்ணதுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணி கரெக்ஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ இந்த மேல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம பாயிண்டா கொடுக்குறோம், இல்ல புல்லட்ஸ் மாதிரி எனக்கு மல்டி லெவல் லிஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாருங்க, இப்ப நான் இதை டோட்டலா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு இது எதுவுமே வேண்டாம். சோ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப நார்மல் ஒரு பேராகிராஃப் நமக்கு வேணும். சோ ரேண்ட் அப்படிங்கிற பேராகிராஃபை கொடுத்துட்டு நான் என்டர் பண்றேன். என்னோட பேராகிராஃப் லிஸ்ட் ஓபன் ஆயிடுச்சு. இதுல எனக்கு வந்து பாருங்க எல்லா லெஃப்ட் லைனுமே பாத்தீங்கன்னா ஈக்குவலா ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ அதே வந்து ரைட் சைட்ல பாருங்க எனக்கு அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு பேராகிராஃபோட டிஃபால்ட் அலைன்மெண்ட்டுமே லெஃப்ட்ல தான் வரும். இங்க கீழே இருக்க இந்த 4 ஆப்ஷனுமே அலைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது. சோ இங்க இருக்கிறது எல்லாமே பாருங்க லெஃப்ட் அலைன்மெண்ட். இல்ல எனக்கு இந்த மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணாம், இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு லெட்டர் டிசைன்லாம் ரெடி பண்றீங்கன்னா சைன் பண்றது உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி கார்னர்ல ரைட் சைடு தான் கொடுத்திருப்பாங்க. சோ அப்ப எனக்கு அதை வந்து என்ன பண்ணுங்க, ரைட் சைடுல இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க நான் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்றேன். இந்த டெக்ஸ்ட் எனக்கு எங்க போகணும் அப்படின்னா ரைட் சைடு அலைன்மெண்ட்டுக்கு மூவ் ஆகணும். சோ அப்ப என்ன பண்ணுங்க, இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டு அதாவது ஆரோ பாயிண்டர் அங்க இருந்தாலே போதும், கொடுத்துட்டு இந்த தேர்ட் ஐகானா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரைட் அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+R. சோ இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும், அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோ இல்ல பேராகிராஃபோ ரைட் சைடு போயிடும். இல்ல நான் இப்போ ஒரு டைட்டில் மாதிரி பிளேஸ் பண்றேன் அப்படின்னா அதை மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம், சென்டர் ஃபோக்கஸ்ல தான் வச்சிருப்போம். சோ நான் என்ன பண்றேன்னா ஒரு டைட்டில் ஒன்னு கொடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த டைட்டில் எனக்கு என்ன ஆகணும், சென்டர் போர்ஷனுக்கு வரணும். ஆரோ பாயிண்டர் அங்க யூஸ் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, இல்ல அப்படின்னா ஷார்ட்கட் கீ Ctrl+E கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சென்டர் போர்ஷனுக்கு வந்துரும். இல்ல எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம், எனக்கு லெஃப்ட்லயும் அலைன் ஆயிருக்கணும் ரைட்லயும் அலைன் ஆயிருக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேராகிராஃபை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு ஐகான் கொடுத்திருப்பாங்க, ஷார்ட்கட் கீ Ctrl+J. இது கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா பாருங்க எனக்கு லெஃப்ட் சைடுல எப்படி அலைன் ஆயிருக்கோ அதே போல ரைட் சைட்லயும் அலைன்மெண்ட் இருக்கும். சோ பேராகிராஃபை பொறுத்தவரையிலும் 4 பக்கம் நம்ம அலைன் பண்ண முடியும், அதாவது 4 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒன்னு லெஃப்ட்ல அலைன் பண்ணலாம், இல்ல சென்டர் போர்ஷன் நீங்க அலைன் பண்ணலாம், இல்ல ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு அலைன்மெண்ட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங். அதாவது இப்போ ஒரு பேராகிராஃப் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேராகிராஃப்ல நீங்க இப்போ ஒரு 3 லைன் இருக்கு. இப்போ இந்த 3 லைனுக்கும் நடுவுல பாருங்க ஒரு சிமிலரா கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் இருக்க ஸ்பேஸ் வந்து எனக்கு பத்தல, அதை கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேசிங் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா 3 வரல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இல்ல எனக்கு இங்க இருக்க ஸ்பேஸ் பத்தல அப்படின்னா லைன் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேராகிராஃப்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ டிஸ்ப்ளே பண்ணி காமிப்பாங்க. இதுல உங்களுக்கு பிஃபோர், ஆஃப்டர் அண்ட் லெஃப்ட் ஆர் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இன்டென்ட் எவ்வளவு வேணுமோ அந்த இன்டென்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஸ்பேஸ் தான் கொடுக்க போறேன் அப்படின்னா நீங்க ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து பாருங்க லைன் ஸ்பேசிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா, இதுல வந்து பாருங்க மல்டிபிள்னு இருக்கு. இப்ப இதுல 1.08ங்கிறது டிஃபால்ட்டா செட் ஆயிருக்கு. அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். அங்க டிஃபால்ட்டா 3 வரல கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல வேணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். இப்போ 1.8ங்கிறது எனக்கு டிஃபால்ட்டா இருக்கு அப்படின்னா நான் 1.8ங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதுல இந்த லைன் ஸ்பேஸை மல்டிபிள் பண்ணுமா இல்ல நீங்க கொடுக்குற வேல்யூ டபுள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். இதுல எனக்கு மல்டிபிள் பண்ணணும், சோ நான் மல்டிபிள்ங்கிற ஆப்ஷனையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ இந்த பேராகிராஃப்க்கு மேல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும், கீழே எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கறத என்ட்ரி பண்றதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்பேசிங்னு சொல்லுவோம். இதே ஆப்ஷன் உங்களுக்கு எங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணும்போது பாருங்க ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் பேராகிராஃப், ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் இருக்குங்களா. இப்ப இதுல வந்து பாருங்க ஆட் ஸ்பேஸ் பிஃபோர் கொடுத்தீங்கன்னா மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல எனக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் வேண்டாம், அதை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இது வந்து எனக்கு அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு 0.8 லெவலுக்கு தான் அதை எடுத்துக்கும். இல்ல அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கணும்ங்கறத நான் தான் சொல்லுவேன் அப்படின்னா என்ன பண்ணுங்க, சேம் அதே பேராகிராஃபை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட பேராகிராஃபை நான் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன், இந்த ஐகான்ல லைன் ஸ்பேசிங் ஆப்ஷன் போறேன். இப்போ இதுல வந்து பாருங்க பிஃபோர் 12 pt இருக்குங்களா, ஆஃப்டர்ல வந்து பாருங்க 0 இருக்கு. இப்போ இந்த 0வை நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க எவ்வளவு கீழே தள்ளி போயிருக்குங்களா ப்ரிவியூல. எனக்கு இப்போ நான் செட் பண்ண இந்த செட்டப் தான் டிஃபால்ட்டா ஒரு பேராகிராஃப்னு டைப் பண்ணாலே எனக்கு ஆப்ஷனா இருக்கணும்னா நீங்க செட் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க நான் ஆஃப்டர்ல 36 pt கொடுத்திருக்கேன். அதாவது பாயிண்ட் லெவலுக்கு நான் வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பேராகிராஃப்ல இந்த பர்టిక్యులர் பேராகிராஃப்க்கு கீழே மட்டும் எனக்கு இவ்ளோ ஸ்பேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். இல்ல இது உங்களுக்கு வேண்டாம் அப்படினாலும் டிஃபால்ட்டா இருந்த 8 pt லெவலுக்கு நீங்க மாத்திக்கலாம். சோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு பேராகிராஃப்ல ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸையும் நீங்க இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். அதே போல ஒரு பேராகிராஃப்க்கு பிஃபோர்ல இருக்க ஸ்பேஸ் ஆடும் பண்ணலாம், ரிமூவும் பண்ணலாம். அது நம்மளோட இஷ்டம். அதுக்காக யூஸ் பண்ற ஐகான் தான் இந்த லைன் அண்ட் பேராகிராஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ல கலர் ஃபில் பண்றதுக்கு ஷேடிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐகான் இருக்கும். அதாவது இது நம்ம வந்து நார்மலா ஃபாண்ட்லயே பார்த்திருப்போம். அதாவது ஹைலைட்டர் என்ன பண்ணுனா ஒவ்வொரு வேர்டையும் ஹைலைட் பண்ணும். எனக்கு இப்ப பர்టిక్యులரா இந்த பேராகிராஃபையே ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கெட் இருக்க இந்த ஷேடிங் சிம்பலை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க நமக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு மோர் கலர்ஸ்ல போனேன் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்குலாம் யூஸ் பண்ண அதே ஆப்ஷன்ஸ் தான். கஸ்டம்ல போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த கலர் தேவைப்படுது அப்படின்னா அந்த கலரை சூஸ் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கலர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். இப்போ நான் பிளாக் சூஸ் பண்ணேன், எனக்கு பிளாக் கலர்ல இருக்குங்களா. நீங்க என்ன ஷேட் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி டெக்ஸ்ட்டை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். இல்ல எனக்கு இந்த கலர் மாதிரிலாம் வேண்டாம், அதுக்கு பதிலா நான் பார்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ இப்போ இந்த பேராகிராஃப்ல வந்து பாருங்க பார்டர் லெவல்ல பாட்டம், டாப், லெஃப்ட், ரைட் செப்பரேட்டாவும் நீங்க பார்டர் கிரியேட் பண்ணலாம். இல்ல நானா வந்து அந்த பார்டரை வந்து டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், ஒரு டேபிளா அந்த பார்டரை கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ஆப்ஷன் பார்க்க போறது இல்லை, ஏன்னா இது டேபிள்ஸ்ல எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ அதே போல பார்டர் அண்ட் ஷேடிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம், டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க எனக்கு டிசைன்ல இந்த மாதிரி 3D டிசைனா வேணும். கலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிரீன் கலர்ல வேணும். அதே போல வித் என்ன பண்ணா இவ்வளோ டார்க்கா வேணும் அப்படிங்கிற என்னோட சாய்ஸஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டு
நான் ஓகே பிரஸ் பண்றேன். ஓகே பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க அப்ளை டூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதுல நீங்க பேராகிராஃப் சூஸ் பண்ணதுனால பேராகிராஃப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. உங்க ஆரோ பாயிண்டர் எங்க இருக்கோ அந்த ஆப்ஷன் கிளிக் ஆயிடும். கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண அந்த ஒரு பேராகிராஃப் வந்து நான் பண்ண டிசைனுக்கு செட் ஆயிடும். இதே வந்து செட்டப் எனக்கு பாட்டம்ல மட்டும் வேணும், லெஃப்ட்ல மட்டும் வேணும், டாப்ல மட்டும் வேணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட பார்டர் ஸ்டைல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரைட்ட விட்டுருங்க, லெஃப்ட்ட விட்டுருங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ணலாம். இல்ல எனக்கு பார்டரே வேண்டாம் அப்படின்னா நீங்க நோ பார்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல இருக்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப பாருங்க நான் என்ன பண்ணேன், டாப் பார்டர் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். சோ இது மாதிரி என்னோட பேராகிராஃப்லயும் நான் டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப பார்டர் வேண்டாம், அதனால என்ன பண்ணிட்டேன், நான் நோ பார்டர் கொடுத்துட்டேன். சோ என்னோட பேராகிராஃபோட அலைன்மெண்ட்டை நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பேராகிராஃப் டேபை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம்.